ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அந்த ஹாங்காங்குடைய பையனும் பார்த்தீங்கன்னா வேணும்னே போய் சொல்லிடுறானுங்க, நம்ம ஹீரோயினோட சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இப்போது நம்ம ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. மேற்கொண்டு அந்த யூனுடைய பொண்ணையும் அங்கேருந்து கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தி அந்த பிரச்சனையை அங்கேயே ஸ்டாப் பண்ணுறான். பட் இருந்தாலும் ஹீரோயினை மட்டும் ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டே இருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவள் சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே கொண்டு வர சொல்கிறான். ஏன்னா அவளுடைய சமையல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்ல இவனுக்கு. இதுக்கு முன்னாடி அந்த காட்டில் அவ கொடுத்த சாப்பாடு பயங்கர டேஸ்டா இவனுக்கு கொட்டிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இதையும் சாப்பிட்டு பார்ப்போம், இவளோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா இவனுக்கும் அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் தான். இந்த மாதிரி ஒரு சாப்பாடு என் வாழ்நாளில் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பட்டாசுலாம் வெடிக்கிற மாதிரி நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் நல்லா வயிறு நிரம்ப சாப்பிட்டதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட கேட்க ஆரம்பிக்கிறான், ஆமா நீ எப்படி இந்த அளவுக்கு நல்லா பயங்கரமாக சமைக்கிறா? ஒருவேளை இதுதான் உன்னோட தொழிலா? யார் உனக்கு இதெல்லாமே சொல்லி கொடுத்தா? நீ எங்கிருந்து வர? இது வரைக்கும் நான் உன்னை இந்த ஊரில் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. என்னடா இது, இவன் பாட்டுக்கு எதோ கேட்குறான், நான் உண்மை எல்லாத்தையுமே சொன்னாலும் இவன் நம்ப மாட்டானே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அப்படியே மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னை பைத்தியன்ற மாதிரி பட்டம் கட்டிடுவீங்க, நீ சொல்லு ஃபர்ஸ்ட், அதை வச்சு நாங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இவளும் ஓகே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது அரசே, நான் 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வரேன், அங்கே தான் நான் இந்த அளவுக்கு பயங்கரமாக சமைக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் என்ன இருக்கு, இதை நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவளும் அப்பாடி நம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோவும் நீ பைத்தியம்னு சொல்லி நம்பிட்டேன், அதுவும் இல்லாமல் நான் அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறமும் இப்போ நான் உன்னை உயிரோட வச்சிருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய சமையல் திறமை, அதனால மட்டும்தான் நீ உயிரோட இருக்க, இதுக்கு மேலே எனக்கு நீ சமைச்சு கொடுக்குற வேலையை மட்டும்தான் பார்க்கணும், போய் உட்காருப்போ அப்படின்னு சொல்லும்போது அவளும் ஏதோ ஒன்று உயிரோடையாவது விட்டு தொலைஞ்சானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறா. பக்கத்தில் அந்த ஹாங்கோடைய பையன் வேற ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினை அதுக்கப்புறம் அவ கூட ஒரு பொண்ணு இருந்தால சியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரை மட்டும் நீங்கள் அரண்மனை கூட்டு போங்க, அதுக்கப்புறம் இந்த யூனுடைய பொண்ணை கூட்டு வந்தீங்கல்ல அவளையும் அரண்மனைக்கே கூட்டு போங்க, நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்புறமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது அவன் மூலமாக இவன் குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறானா என்னன்னு தெரியல. பட் அவளையும் அரண்மனைக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறானா. சரி ஓகே, எனக்கு இப்போ தலைவலிக்குது, எல்லாருமே இங்கேருந்து போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த அரசு அதிகாரி யூனுடைய அப்பா அங்கேயே தான் இருக்காரு. நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாரு, தயவு செஞ்சு என் பேத்தியை விட்டுருங்க, உங்களுக்கு குழந்தையை பெற்று கொடுத்து ஒரு அடிமை மாதிரி உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், உங்கள் அப்பா மாதிரி நீங்கள் கரெக்டாக ஆட்சியை பண்ணவே மாட்டீங்க, நீங்கள் ஒரு கேவலமான அரசர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படி அசிங்கமாக பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படி கத்தி எடுத்து என்ன பேசிட்டு இருக்க நீ, இப்போ நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, தெரியாத மாதிரி என்ன இப்படி வந்து நாட்டுடைய அரசாங்கிட்டே இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? அதுவும் இல்லாமல் என் அப்பா ஒன்றும் நல்லவன் கிடையாது, அன்னைக்கு அவன் ஆட்சி செய்யும் போது என்னோட அம்மாவை போட்டு எந்த அளவுக்கு கொடுமையெல்லாம் பண்ணா, அப்போ அவங்களை காப்பாற்றுறதுக்கு யாராவது நீங்கள் வந்தீங்களா? அதுவும் இல்லாமல் என்னோட அம்மா இறந்து போனதுக்கு காரணமே நீங்கள் எல்லாருமே தாண்டா, உங்கள் யாருமே நான் சும்மா விட மாட்டேன், இப்போ தெரியுது. அதுவும் இல்லாமல் அந்த வலி எப்படி இருக்குன்னு, நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க இந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கும் போது அவங்களை காப்பாற்ற முடியாத ஒரு ஆளாக நம்ம இருக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு வலி ஏற்படும் தெரியுமா? இந்த வலியை தான் நான் அன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருந்தேன், இப்போ இதே மாதிரி வலியை நீயும் அனுபவிச்சு சாவு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்றான். நீ என்னையவே எதிர்த்து பேசிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய படைத்தளபதிகள் கிட்ட இவனை நாட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு ஓரமா போய் விட்டுட்டு வந்துருங்க, இவனை இதுக்கு மேல நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடுறான். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஹீரோ பேசினதை வச்சு பார்க்கும்போது அவன் இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்துறது, அவங்கள ஒரு மாதிரி கொடுமை பண்றது, இது எல்லாமே ஒரு பர்பஸோட தான் பண்றான். அதாவது அவனுடைய அம்மாவை யார் கொலை பண்ணாங்களோ அதுக்கு காரணமானவங்க இல்ல அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்க இவங்க எல்லாரையுமே இப்போ வேணும்னே பழி வாங்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நாடு கடத்தப்பட்ட இந்த யூனுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து போனதுக்கு காரணமாக இருந்திருப்பாரு போல, அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி தண்டனை எல்லாம் கொடுக்குறான். ஸோ இப்போ அப்படியே அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினையும் சியோவையும் பார்த்தீங்கன்னா லாக்அப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்டையில் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த சியோ பொண்ணும் ஹீரோயின்ட்ட கேட்குறா, ஏண்டி நீ சமைச்சு கொடுத்தது ஏதாவது நல்லா இல்லையா, அதனால தான் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இப்படி இந்த மாதிரி லாக் பண்ணிலாம் வச்சிருக்காங்களா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, இன்னும் சொல்ல போனா அவன் தட்டையே க்ளீன் பண்ணி வச்ச மாதிரி நல்லா வலிச்சு சாப்பிட்டுருந்தான். சரி அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம லாக் பண்ணி வச்சிருக்காங்க? ஏன்னா நம்ம சமைச்சு கொடுத்தது நல்லா இருக்கிறது தான் இப்போ பிரச்சனையே, ஏன்னா அதுக்காக தான் அவங்களுக்கு இன்னும் நிறைய சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை இந்த மாதிரி இங்கே கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க, நாளையிலேருந்து அவங்களுக்கு ஆக்கி போடணும் நம்ம. ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அப்படின்னா இந்த இடத்த விட்டு நம்மளால் தப்பிக்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி சியோ பேசும்போது தப்பிக்கலாம், ஆனால் அதுக்கு நான் என் இடத்துக்கு போகணுமே, முதல்ல நான் இங்கே எப்படி வந்தேனே தெரியல, இதில் எங்கே என் இடத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கா. அப்போ அந்த சியோவும் கேட்குறா, எனது உன் இடமா, அப்போது நீ இந்த உலகத்தை சேர்ந்தவ இல்லையா, வேற ஏதாவது உலகத்துலேருந்து வந்திருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லும்போது வேற உலகம்லாம் கிடையாது, பட் ஒரு விதத்தில் பார்த்தா அப்படியும் சொல்லலாம், ஆனால் நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். எது டைம் ட்ராவலா? அப்படின்னா நான் இப்போ இருந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உலகத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன். அப்படியா? ஆமாம் அப்படித்தான், நம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்கிற, நான் உன் இடத்துல இருந்து இருந்தால் கூட இதை நம்பியிருக்க மாட்டேன், நீ மட்டும் எப்படி நம்புற? அது ஒன்றும் இல்லை, நீ சமைக்கிற ஒரு விதத்தை நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததே இல்லை, அதுவும் இல்லாமல் உன்னோட நடவடிக்கையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் நான் உன்ன மாதிரி ஒரு பர்சனை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அப்பாடி நீ
நீயாவது நம்புறிய? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி அங்கிருந்து இங்க வந்த அப்படின்ற மாதிரி சிஓ கேட்க, அதுவா அந்த கொடுமையை ஏன் கேட்குற? நான் ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தேன்னா அந்த நேரத்தில் என்னோட அப்பா ஒரு புக்கை கொடுத்துருந்தாரு, ஒரு சமையல் புக்கு போல. அந்த பழங்கால புக்கில் கொஞ்சம் ஜூஸ் கொட்டிருச்சு. நான் அதை துடைக்கணும்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போனேன்னா அப்போ அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஆமாம், அந்த புக்குனால தான் நான் இங்கே வந்தேன். இப்போ அந்த புக்கு எங்கே இருக்குது? ஐயோ, அந்த பைத்தியக்காரன் கூட சண்டை போடும்போது நான் அது தெரியாமல் மலை உச்சியிலே விட்டுட்டு வந்துட்டேனே. அந்த புக்கோட என் பேகும் அந்த மலை உச்சியில் தான் கிடக்குது. நான் எப்படியாவது அதை போய் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இப்போ இதை வந்து இவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி இந்த இடத்த விட்டு போகிறது? இங்கேருந்து போனால் தானே ஃபஸ்ட்டு அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த சமையல் புக்கை வந்து எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ கிட்ட ஹாங்கோடைய பையன் வந்து பேசுகிறான். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம ஹாங்கோடைய பையன் அப்படின்னு சொல்லி கூப்பிட வேணாம், அதுக்கு பதிலாக ஜாங் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். ஸோ அந்த டைமில் அரசே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உடனே கையில் ஒரு விசிறியை வச்சுட்டு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்கான். ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு இந்த ஜாங்குடைய உண்மையான கேரக்டர் தெரியாது. அப்போ கடைசியாக இவங்க இப்படிலாம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜாங் என்ன சொல்கிறான்னா, நீ எதுக்காக இந்த மாதிரி பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் மற்ற பொண்ணுங்க எல்லாருமே எதுக்காக போக சொன்னேன்? அவங்க மூலமாக உன் குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக தானே நான் அவங்க எல்லாருமே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல இருக்கட்டும், அந்த பொண்ணுங்க யாருமே எனக்கு இதுக்கு மேலே தேவை கிடையாது. இதுக்கு மேலே என்னோட முழு மூச்சா என்னோட அம்மா இறந்து போகிறதுக்கு காரணமாக இருந்த எல்லாருமே பழி வாங்குறதுல தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதை வச்சு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு இதுக்கு மேலே இந்த பொண்ணுங்களை கஷ்டப்படுத்தி அவங்க மூலமாக அவனுடைய வம்சத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற பிளான் எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக அவனுடைய அம்மா இறந்து போனதுக்கு காரணமானவங்களை பழி வாங்குறதுல தான் இருக்க போகுது. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயினையும் சிஓவையும் காட்டுறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணி நம்ம சிஓ வந்து போக சொல்லிட்டாரு, கொஞ்சம் சாப்பாடும் கொடுக்குறாரு. ஐயோ என்ன என்னால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது அவரும் சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்ன, நீ இவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சமைச்சு கொடுத்தா கண்டிப்பாக உன்னை வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அதனால என்னோட ப்ராமிஸை நான் காப்பாற்றி ஆகணும், நீங்கள் இப்போ இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஜாங் வந்து அரசு இந்த மாதிரி அவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லிடுறான். ஸோ உடனே நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. ஆளுங்க எல்லாருமே கூட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினையும் சிஓவையும் காட்டுறாங்க. 2 பேரும் நடக்கும்போது நம்ம ஹீரோயினும் கேட்க ஆரம்பிக்கிறா, அம்மா நான் வந்ததுலேருந்து உன்னை தனியாக தானே பார்க்குறேன், உனக்குன்னு குடும்பம் யாருமே இல்லையா? உன்னோட அம்மா அப்பா அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளும் பார்த்தீங்கன்னா சொல்கிறா, என்னோட அப்பா நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஏதோ ஒரு வேலைக்காக அவர் அரசு தரப்புலேருந்து கூப்பிட்டு போனாங்க. பட் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் இருக்காரா இல்லை செத்துட்டாரா அப்படின்னு கூட தெரியல. அதுக்கப்புறமேட்டு என்னோட அம்மாவும் என்னோட அப்பாவை தேடி போகும்போது சில கெட்டவங்களால என்னோட அம்மாவும் கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சேன். ஸோ இப்போ உயிரோடையும் இருக்கேன். இத்தனை நாளாக நான் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு லைட்டாக மனசே உடஞ்சி போயிடுது. ஐயோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நான் உன்னை வந்து வளர்க்குறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், நீ வேணா என் கூடவே என் உலகத்துக்கு வந்துடுறியா என்னோட ஊருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா என்னால் வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. கண்டிப்பாக வரலாம், பட் அதுக்கு அந்த புக்கு வேணும், அது கிடைச்சிருச்சுன்னா நான் உன்னையும் கூட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறா. ஃபர்ஸ்ட் அந்த சமையல் புக்கு கிடைச்சாலும் அது மூலமாக இவ எப்படி எதிர்காலத்துக்கு போக முடியும் அப்படின்றது அவளுக்கு தெரியாது. இதில் இவளையும் வேற கூட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்படியே பேசிக்கிட்டே இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மலையோட உச்சிக்கு வந்துடுறாங்க. வந்து எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணோம். சரியா அந்த நேரத்தில் நம்ம சிஓ பொண்ணு இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்கிட்ட கொஞ்சம் எந்திரிச்சு பாருமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கா. அட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் எந்திரிச்சு திரும்பி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான் படையோட. ஸோ அவனை பார்த்த பயத்தில் இவன் மறுபடியும் அந்த பள்ளத்தாக்கில் விழ போகும்போது ஹீரோ அப்படியே பின்னாடி பிடிச்சி ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவளுடைய தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் அவளுடைய தலையை தொடும்போது அவள் பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கா, என்ன மன்னிச்சிரு நான் உங்ககிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவனுக்கு சிரிப்பு தான் வருது ஹீரோயினை பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் விட்டுறான். சொல்லு என்ன உண்மை சொல்ல போற அப்படின்னு மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை, என்னோட பை இந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்குது, நீ கூட வில்ல வச்சு கொஞ்சம் தள்ளி விட்டிய, அது இங்கே தான் இருக்குன்னு அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனுடைய ஆட்களை வச்சு கண்டுபிடிச்சு எடுக்க சொல்லிடுறான். அவங்களும் எடுத்துடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின்ட்டு அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி, நீ எதுக்காக இந்த பேக்கை கண்டுபிடிக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் காட்டின, இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதில் ஒரு சமையல் புக் இருக்குது, அது என்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நான் மறுபடியும் என்னோட ஊருக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்போனா இதை வச்சு நீ உன் ஊருக்கு போக பிளான் பண்ணியிருக்கியா, ஸோ கண்டிப்பாக உனக்கு இது கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதை அந்த பள்ளத்தாக்கிலே தூக்கி போட்டுறான். ஏன்னா அவன் இவனை விட்டு எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினு கதறா, டே பைத்தியக்காரா ஏன்டா அப்படி பண்ண, அது இருந்தால் தானே நான் என் ஊருக்கு போக முடியும், அதான் கூடாது, நீ என் கூட தான் இருக்கணும், அதுவும் இல்லாமல் பார்த்தியா மறுபடியும் பழையபடி என்ன அதட்டுற அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி திட்டுறா. அரசே இங்கே பாருங்க, எனக்கு அந்த புக்கு வேணும், அது இருந்தால் தான் நான் என் ஊருக்கு போக முடியும், நீங்கள் அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான்
செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் அதை எடுத்து கொடுக்குறேன், பட் அதுக்கு முன்னாடியே நான் சொல்கிற எல்லாத்தையுமே நீ செய்ய, என்ன வேணாலும் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில் இவங்களை அப்படியே லாக் பண்ணி அரண்மனைக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ போகிற வழியில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சிஓ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாருடி அவன் சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணா, அதாவது நம்ம கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணா அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அவனை போட்டு தள்ளிடலாம், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த சிஓ பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படியே கோவத்தோட நம்ம ஹீரோயினும் கையில் ஒரு கன்னை வச்சுட்டு இருக்க மாதிரி, என்கிட்ட மட்டும் எங்கள் ஊரில் இருக்க மாதிரி கன் இருந்துச்சு, இந்த இடத்துல உன்னை போட்டு தள்ளிருப்பா பண்ணாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா திரும்பி அவளை மாதிரியே ஒரு மாதிரி கையை காட்டிட்டு இருக்கான். என்ன இவனுக்கும் கன்னை பற்றி தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஷாக் ஆகி பார்க்குறா. இப்போ இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையில் மார்க் சூ அப்படின்னு சொல்லி ஒரு லேடியை சொல்லியிருப்பான்ல, அந்த லேடியோட மடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜேசன் வந்து படுத்துக்கிட்டு இருக்கான். அதான் நம்ம ஹீரோவோட அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அவன் தான். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம், இந்த ஜேசன் தான் இதுக்கு முன்னாடி மார்க் ஜூவை ஜெயிலிருந்து கூப்பிட்டு வந்திருப்பான் 7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து இந்த மார்க் ஜூவும் ஒரு பெரிய அதிகாரியா இருக்கா. இப்போ இவகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவை அந்த மலைப்பகுதியில் ஒருத்தன் கொலை பண்ண ட்ரை பண்ணான்ல, அவன் நம்பால் தான், டைம் வரதுக்கு முன்னாடி பைத்தியக்காரன் அவசரப்பட்டான் போல. ஸோ அதனால கொஞ்சம் எல்லாருமே அடக்கி வச்சிருக்கேன், டைம் வரட்டும்டா, அந்த டைமில் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹீரோ மறுபடியும் அரண்மனைக்கு வந்துட்டு இருக்கான். அவன் வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல அவனுக்கு அதிகமாக பொண்ணுங்களோட நினைப்பு வர மாதிரியும், அப்புறம் அவனுடைய அம்மா இறந்து போனதுக்கு காரணமானவங்கள பழி வாங்குற மாதிரியும் நீ அவனை தூண்டி விட்டுட்டே இரு, ஏன்னா எக்காரணத்து கொண்டும் நீ அவனை ஒரு ராஜாவை மட்டும் இருக்க விட்டுறாத அப்படின்ற மாதிரி இந்த ஜேசன் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த ஜேசனோட நினைப்பு எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தான் ஒரு ராஜாவாகணும் அப்படின்ற ஒரு நினைப்பு போல. அதனால தான் நம்ம ஹீரோ இப்போ ராஜாவாக இருக்கும்போது அவனை ஒரு ராஜாவாக இருக்க விடக்கூடாது, எப்பயுமே இந்த பொண்ணுங்க விஷயத்தில் அவனை ஒரு வீக்கான ஆளாகவும், அதே சமயம் அவனுடைய அம்மா இறந்து போன விஷயத்துக்கு காரணமானவங்களை பழி வாங்குறதுலையும் நம்ம ஹீரோவை மும்முரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை கொலை பண்ணிட்டு அந்த இடத்துக்கு இந்த ஜேசன் ராஜாவாக வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்காக தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மார்க் ஜூவையும் ஜெயில இருந்து அவன் கூட்டிட்டு வந்திருக்கான். ஸோ இது மூலமா இந்த ஜேசன் யாரு, இவன் இந்த மார்க் ஜூவை எதுக்காக வேலைக்கு வச்சிருக்கான் அப்படின்ற எல்லாமே நமக்கு தெரியுது. கட் பண்ணா இந்த பக்கம் அரண்மனைக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன பசங்க எல்லாருமே கல்லை விட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. டேய் நான் மட்டும் இப்போ வெளியே வந்தேன், உங்க எல்லாருமே அவனை சாவடிச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காவலாளிகள் துரத்து விட்டுறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும், ஐயோ இந்த இடத்த சுற்றி சுற்றி எத்தனை தடவை பார்த்தாலும் நான் இப்போ கனவுல இல்லை, நிஜ உலகத்தில் தான் இருக்கேன், அதுவும் 500 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஜோசன் காலத்தில் தான் இருக்கேன், நான் நம்பலைனாலும் இதுதான் நெசம், இதுக்கு மேலே இதை நான் நம்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது ஹீரோ அங்கே வந்துட்டு, அந்த சின்ன பசங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், எனக்கு சொந்தமான பொருள் மேலே கல்லை விட்டு அடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்லும்போது அவளுக்கு ஒரு மாதிரி காண்டாகுது. நான் உனக்கு சொந்தமா அரசே, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் உங்களுக்கு சொந்தமான ஆளா, இதை எந்த மாதிரி மீன் பண்ணி சொன்னீங்க, அது உனக்கு புரியலையா, இதுக்கு மேலே நீ எனக்கு சமையல் பண்ணுற ஆள் மட்டும் கிடையாது, எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்ற மாதிரி அவன் மூலமாக இவன் வம்சத்தையும் பெருக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இதை சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் ஐயோ இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாமியை வேண்டிகிட்டே போயிட்டு இருக்கா. அப்புறம் எல்லாருமே அரண்மனைக்குள்ளே போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவள் ஓடி வரா, அதான் அந்த மார்க் ஜூ இருக்கால, அவள் ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவன் நம்ம ஹீரோ கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவா போல நம்ம ஜாங் மாதிரியே. இப்போ நம்ம ஹீரோ கிட்டையும் கேட்குறா, என்ன யாரோ 2 பேரை கூட்டு வந்திருக்கா, ஓ இதுவா, இதா இவ இருக்கால்ல, இவன் நல்லா சமைப்பா, இது அவளுடைய அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவள் ஒரு மாதிரி கோவத்தோடய பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஐயோ இவ ஏதோ ஒரு வில்லியா இருப்பா போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது அப்பதான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது, அட ஆமா இந்த ஜோசன் பீரியட் கால புக்கை நான் ஒரு டைம் படித்தேன், அதில் மார்க் ஜூ அப்படின்ற ஒருத்தி இந்த ராஜாவை கைக்குள்ள போட்டு வச்சிருந்ததா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படின்னா இவ தான் அந்த கெட்டவளா, ஐயோ அப்படின்னா நான் அரசர் கூட க்ளோஸாக இருக்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னை ஏதாவது ஒன்று பண்ணாலும் பண்ணிடுவாளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவள் பார்க்க இவ அப்படியே ஒரு மாதிரி ஐ கான்டாக்டே கொடுக்காம இந்த பக்கம் கீழே குடிச்சிக்கிட்டே இருப்பா. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோயினோட சின்ன பிடிச்சிக்கிட்டு இவன் நல்லா சமைப்பா, எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் ஐயோ இவன் வேற ஒருத்தன் நேரங்காலம் தெரியாமல் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானே, அங்கே ஒருத்தி வேற என்ன அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கா, விட்டா கண்ணிலேயே சாவடிச்சிருவா போலயே அப்படின்னு சொல்லி அந்த மார்க் ஜூவுக்கு பயந்துகிட்டு இருக்கா. மார்க் ஜூவும் ரொம்ப கோவத்தில் இருக்கா, எப்பயுமே இவன் நம்ம கிட்ட தானே இந்த மாதிரிலாம் ரொமான்ஸ் பண்ணுவான், இப்போ என்ன இன்னொருத்தி வந்த உடனே அவகிட்ட இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், இதை நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ வில்லத்தனமாக பார்க்குறா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வேற பார்த்தீங்கன்னா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், ஆமா இப்போ எங்களை எங்கே கூப்பிட்டு போயிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த மாதிரி கட்டி போட்டு எல்லாருமே இப்படி ஒரு மாதிரி சுற்றி கையில் ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பார்த்தா எங்களை கொல்றதுக்காக கூட்டிகிட்டு போகிற மாதிரி இல்லை, ஒழுங்காக சொல்லுங்கள் எங்களை எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் இப்போ என்ன நாங்கள் இந்த மாதிரி உன்னைய கட்டி போட்டு கூப்பிட்டு போகிறது, சுற்றி எல்லா ஆளுங்களும் ஆயுதம் வச்சிருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு பயமாக இருக்குது அதானே, சரி அதை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட முகத்திலையும் அந்த சியோவோட முகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டை கவுத்திடுறானுங்க. அதுக்கப்புறமா அவள் ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறா, எங்கடா கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்திக்கிட்டே இருக்கும்போது சியோவும் சொல்கிறா, கொஞ்ச நேரம் வாயை மூடி சும்மா இருடி, நீ இந்த மாதிரி சொன்னதுக்கே இப்போ இந்த மாதிரி மூஞ்சில கவரை போட்டு விட்டானுங்க, மறுபடியும் ஏதாவது சொல்லி அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணிட போகிறானுங்க, ஏடா கூடமா கொஞ்ச நேரம் கம்முனிரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க.
இப்போ அடுத்து நம்ம ஹீரோவோட நெஞ்சில் அந்த அம்பு வந்து குத்திருக்கோம்ல, அதை வந்து நம்ம ஹீரோயின் கம்ப்ளீட்டாலாம் எடுத்து கட்டு போட்டிருக்க மாட்டா. ஜஸ்ட் அந்த அம்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்டையை மட்டும் தான் கட் பண்ணி அந்த அம்பை உள்ளே வச்சு தான் அவள் வந்து ஒரு மாதிரி கட்டை போட்டிருப்பா. ஏன்னா அந்த இடத்துல அவள் அம்பை எடுத்திருந்தானா நம்ம ஹீரோவுக்கு நிறைய ரத்தம் லாஸ் ஆயிருக்கும், அவன் அப்படியே இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அதனால தான் அவள் வந்து அந்த மாதிரி பண்ணலை. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய வைத்தியர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை வெளியே எடுத்து ஒரு துண்டுலையும் வைக்கிறாரு. அந்த துண்டை நம்ம மாக்ஜூ வந்து எடுத்து வச்சுக்கிறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவகிட்ட ஜேசன் பேசும்போது சொல்லியிருப்பான்ல, நம்மளுடைய ஆள் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஜேசனுடைய ஆளுங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கிறா. ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த வைத்தியர் சொல்கிறாரு, பரவாயில்ல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மருந்தை தடவி இருக்காங்க, அந்த மருந்தினால தான் அதிக ரத்தப்போக்கு வராமல் இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் கரெக்டாக செயல்பட்டு உங்களுடைய நெஞ்சில் குத்தி இருக்கக்கூடிய அந்த வில்லுடைய முனைப்பகுதியை உள்ளே வச்சு கட்டியிருக்காங்க. சப்போஸ் அதை வெளியே எடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு நிறைய ரத்தம் போயிருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஞாபகம்லாம் வருது. பரவாயில்ல என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அவன் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து அவகிட்ட இருந்த ஒரு மாடர்ன் மெடிசன் தான் ஏதோ ஒன்று வந்து தடவிருப்பா. அதனால தான் ஹீரோட ரத்தப்போக்கு நின்றுருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி நல்ல விதமாலாம் பேசும்போது ஹீரோவுக்கு மறுபடியும் அவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ்லாம் வருது. அதுக்கப்புறமேட்டு அந்த மாக்ஜூவுக்கு தெரியுது இந்த மாதிரி அவள் மேலே இவனுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவளை இப்போ எங்கே வச்சிருக்க, அதுவும் இல்லாமல் அவளை எதுக்காக நீ இப்படி கூட்டிகிட்டு வந்திருக்க நம்மளுடைய இடத்துக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது ஹீரோவும் சொல்கிறான், ஏன் நான் கூட்டு வந்தா என்ன, உனக்கு அவளை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கா என்ன, நான் எதுக்காக பொறாமப்படணும், ஏன் அளவுக்குலாம் அவள் ஈக்குவலே கிடையாது, நான் சும்மா உங்ககிட்ட விசாரிச்சேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதே நேரத்தில் ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கா, அதாவது ஜெயிலில் தான் இருக்கா அவளும் அந்த சியோவும் சரி. ஸோ ரெண்டு பேருமே ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த பைத்தியக்காரன் இதுதான் எனக்கு நல்ல இடம்னு சொன்னானா, இந்த ஜெயிலில் வந்து கஷ்டப்படுறதுக்காக தான் என்னோட அப்பா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாரா என்ன, நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவ அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஃபியூச்சரை நினச்சி ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கா. அந்த நேரத்தில் அந்த சியோ வேற நிலம புரியாமல், சரி சரி விடுப்பா, இப்போ எதுக்காக நீ இந்த மாதிரி புலம்பிட்டே இருக்க, நீ புலம்புறதுனால மட்டும் ஏதாவது மாறப்போதா என்ன, நல்லா பாரு நம்ம ஜஸ்ட் இந்த இடத்துல லாக் ஆகி தான் இருக்கோம், மற்றபடி நம்மளுடைய உயிருக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, நல்ல ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கோம், நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு சிரிக்கும் போது ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கூடயே சேர்ந்து பைத்தியமாட்ட சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல மாக்ஜூ இருக்கால, அவளுடைய பணிப்பெண்கள்லாம் ஒரு சில பேர் இருப்பாங்க, ஸ்பை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பா அவங்க எல்லாரையுமே. இப்போ அவங்க மூலமா நம்ம ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரியுது. என்னது அவ ஜெயில இருக்காளா, அவளை பத்தி அவன் அவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தான். ஸோ வேற ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருப்பான்னு நினைச்சேன். சரி ஓகே, அவளை இந்த அளவுக்கு பார்த்து சேஃபா இங்க கொண்டு வந்து ஜெயில நீட்டா வச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இந்த அரசனுக்கு அவ மேல ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவ யாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அவ ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் உள்ள வந்திருக்கா. அவளை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே உடனே எனக்கு கேதர் பண்ணி கொண்டு வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. பட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை சேர்ந்தவளே கிடையாதுல்ல, அதாவது சேம் உலகம் தான், பட் ஃபியூச்சர்ல இருந்து தானே வந்திருக்கா. அப்படின்றப்போ இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தையே புரட்டி போட்டு இவங்க தேடினாலும் நம்ம ஹீரோயினை பத்தின இன்ஃபர்மேஷன் ஒண்ணுமே கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கிச்சனை காட்டுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு. ஆக்சுவலா இந்த கிச்சன்ல இருந்து தான் இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசு ஆட்கள், அதுக்கப்புறம் இந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த சமையல் போய் சேரும். ஸோ எல்லா கிச்சனுக்கும் மேனேஜர் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பேரை வந்து நம்ம பாங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய இன்னும் சில பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போய் பார்க்குறாரு. அவங்க எல்லாருமே ஒரு ஒரு வேலை தனித்தனியாக பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இதை இந்த மாதிரி தான் குக் பண்ணணும், இதை இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, நம்மளுடைய மன்னர் ரிட்டன் இப்போ கோட்டைக்கு வரும்போது யாரோ ஒரு பேயை இழுத்துட்டு வந்தாராம், அதுவும் அது ஒரு பெண் பேயா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, இதெல்லாம் இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள சில பேர்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள நம்ம போக போக பார்க்கலாம். இப்போதைக்கு பாங் அப்படின்ற இந்த இடத்துடைய மேனேஜரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து ஒரு பணிப்பெண் சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோ வரும்போது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க, அவங்க வந்து ஒரு பேயின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க அப்படின்ற விஷயம்லாம் சொல்லும்போது அவங்க அதை கேட்டு இவன் என்ன சம்மந்தமே இல்லாம ஒரு பொண்ணை இங்கே இருந்து கூப்பிட்டு வந்திருக்கான், என்ன ரீசனா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் லாஸ்டா அந்த யூன் அப்படின்ற ஒரு அரசு அதிகாரியோட அப்பாவை நாடு கடத்த சொல்லியிருப்பான்ல, அவரு இப்போ இறந்து போயிட்டாரு போல, அந்த நியூஸும் இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ எதுக்காக அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் அம்மா இறந்து போனதுக்கு காரணமான எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சி இதெல்லாம் பண்றானா, யார் அவன் இந்த மாதிரிலாம் தூண்டி விட்டுட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சில அரசு அதிகாரி பெண்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அந்த இன்னொரு அரசு அதிகாரி பெண் இருக்கால அந்த மாக்ஜோ, அவ தான் கண்டிப்பாக ஹீரோவை இந்த மாதிரிலாம் தூண்டி விட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் அந்த மாக்ஜோவை பற்றி குறை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம மாக்ஜோ இருக்கால, அவளை பார்க்கறதுக்காக இந்த ஹாங்குடைய பையன் ஜாங் வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜாங்கை விட ஹீரோவுக்கு இவ தான் ரொம்பவே க்ளோஸ், அதனால இவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பா அவன் முன்னாடி பணிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். வர வழியில வம்சத்தை பெருக்கிறதுக்காக ஒரு சில பொண்ணுங்களை கடத்திட்டு வந்திருப்பாங்கல்ல, அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு சில வீடுகள்ல இருந்து இவங்க நிறைய செயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த பொருள் எல்லாத்தையுமே இப்போ இவகிட்ட கொடுக்கும்போது என்ன ரொம்ப கம்மியா இருக்குது, இந்த மாதிரிலாம் கம்மியா கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப மிரட்டி பேசிட்டு இருக்கா. நம்ம ஜாங்குக்கு இவளை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது போல, அதனால கடுப்பாவே உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் இன்னொரு கேள்வியும் கேட்கறா. ஆமா இப்போ அவன் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டு வந்தான்ல, அந்த பொண்ணை பத்தினா உனக்கு விஷயம்
ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு அதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. நான் கொண்டு வந்த பொண்ணுங்கள்ல அவ கிடையாது. அவளை ஏதோ ஒரு காட்டுல ஹண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ராஜா பார்த்துருக்காரு, பார்த்து கூட்டு வந்திருக்காரு. அப்புறம் முக்கியமான விஷயம் அவளுக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லும்போது அவளும் அதை நல்லா நோட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் வெளியே வந்து நம்ம ஜாங்க அவனுடைய அப்பா ஹாங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எனக்கு இந்த மாங்ஜூ பண்றது எதுவுமே பிடிக்கல, இன்னும் ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா, ஹீரோ பக்கத்துல இருந்தா அந்த அளவுக்கு பேசுவாளா என்ன மரியாதை இல்லாம. எனக்கு இப்போ ஒரு நல்ல ஐடியா இருக்குப்பா, இப்போ ஹீரோ ஒரு சமையல்காரியை காட்டுக்குள்ள இருந்து கூட்டு வந்தான்ல, அவ மேல ஹீரோவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து இவ்வளவு இங்கிருந்து நான் துரத்தி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தனியா மாங்ஜூவுக்கு எதிராக ஒரு பிளான் போட இப்போ அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அந்த லாக்அப்லேயே நல்லா தூங்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல எவனோ ஒருத்த மாஸ்க்லாம் போட்டு வந்துட்டு சாவியை காட்டுறான், நீ இங்கிருந்து தப்பிச்சு போறதா இருந்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது எப்பா சாமி ரொம்ப புண்ணியமா போகும்டா, தயவு செஞ்சு இதை எடுத்து விடு அப்படின்னு சொல்லும்போது அவனும் பாத்தீங்கன்னா லாக்கை ஓப்பன் பண்ணிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் சியோவும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அந்த முகமூடி போட்டவன் இவங்களை இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்காக ஒரு வழியில கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போயிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஒரு டவுட் ஆகுது, என்னடா இது நம்ம தப்பிச்சு போறோம், ஒரு காவலாளிகளையும் காணோம் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறாங்க. திடீர்னு வெடிலாம் வெடிக்குது, அங்க நிறைய பேர் சுத்தி நின்று டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இவங்களை கூட்டு போனாங்களா ஒருத்த முகமூடி போட்டுக்கிட்டு, அவன மாதிரி அங்க நிறைய பேர் ஆடுறாங்க. அவனும் சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறான். என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் குழப்பத்தோடு இருக்கும்போது இவங்களை கூட்டிட்டு வந்தா அந்த முகமூடிக்காரன் இவங்களை பார்த்து எப்படி பயங்கரமா இருந்துச்சா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, டேய் என்னடா எங்களை காப்பாத்துறேன்னு சொல்லி இங்க மறுபடியும் கூட்டு வந்துக்கிற, இவங்க கிட்டே மாட்டி விட்டுருக்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது டக்குன்னு அவன் முகமூடி கழட்டுறான். அப்பதான் தெரியுது அது நம்ம ஹீரோ. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதா நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.